வணக்கம் நண்பர்களே, என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். வந்தார்கள் வென்றார்கள். அத்தியாயம் 57. கடைசி கால கவலைகள். தோல்வி என்பது வினாடியில் எரிக்கும் மின்னலைப் போலவோ கன நேரத்தில் பெருக்கெடுத்து மூழ்கடிக்கும் வெள்ளத்தைப் போலவோ வந்து சேரும் என்பது நியதி அல்ல. வறட்சி சூழ்ந்த முடிவில்லாத பாலைவனமாக ஒருவரை அது படிப்படியாக சூழ்ந்து கொள்வது உண்டு. அவுரங்கசீப் அனுபவித்தது இரண்டாவது வகைதான். சுருக்கமாக சொன்னால், ஆலம்கீரின் கடைசி காலம் சோகம் மிகுந்தது. தன் 50 ஆண்டு கால ஆட்சியின் முடிவில் மொகலாய சாம்ராஜ்யம் பொலவென்று சரியத் தொடங்கிவிட்டது சக்கரவர்த்திக்கு புரிந்து போனது. அரசியல் சூழ்நிலை ஏற்படுத்திய கவலை ஒரு புறமும், குடும்ப சூழ்நிலை ஏற்படுத்திய வேதனை இன்னொரு புறமும் அவுரங்கசீப்பை வாட்டி வதைத்தன. நாட்டிலும் சரி வீட்டிலும் சரி வீழ்ச்சியை மெனக்கெட்டு வரவழைத்து கொண்டார் இந்த சக்கரவர்த்தி என்பதை சொல்ல வேண்டும். கடைசி காலத்தில் அன்பு பாசம் எதற்கும் இடமில்லாமல் அவுரங்கசீப்பின் தனிப்பட்ட வாழ்க்கை வெறிச்சென்று போனது. யாரையும் அருகே நெருங்க விடாமல் தனிமையில் தவித்தார் பாதுஷா. அக்டோபர் 1657 முதல் மனைவி தில்ரஸ் பானு பேகம் என்று ஆரம்பித்து சக்கரவர்த்தியின் 3 மனைவிகள் மரணமடைந்தனர். சில காலமே வாழ்ந்த ஹீராபாயை சேர்த்து கொண்டால் 4. கடைசி நாட்களில் தந்தையின் அத்தியாவசிய தேவைகளை கவனித்து கொள்ள வயது முதிர்ந்த ஒரு மகள் ஜீனத் உன்னிசா பேச்சு துணைக்கு கடைசி மனைவி உதய்பூரி பேகம். இவர்களே அறைக்குள் அனுமதிக்கப்பட்டார்கள். காஷ்மீரை சேர்ந்த இந்து பெண் உதய்பூரி. முன்பு தாரா ஷுகோவின் அந்தப்புரத்தில் இருந்த அவரை பிற்பாடு அவுரங்கசீப் மனம் புரிந்து கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. அவுரங்கசீப்பின் மூத்த மகன் முகமது சுல்தான் தந்தையிடமிருந்து பிரிந்த ஷியா பிரிவை தழுவிய சித்தப்பா ஷூஜாவுடன் சேர்ந்து கொண்டு அதனால் சக்கரவர்த்தியின் கடும் கோபத்துக்கு ஆளானது பற்றி முன்பே குறிப்பிட்டிருந்தோம். 20 வயது நிரம்பிய இந்த மகனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து சிறையில் தள்ளினார் அவுரங்கசீப். கடைசி வரை மன்னிப்பு கிடைக்காமல் 16 ஆண்டுகள் சிறையில் வாடிய இந்த மூத்த இளவரசர் டிசம்பர் 1676 சிறையிலேயே இறந்து போனார். ஷா ஆலம் என்று அழைக்கப்பட்ட இரண்டாவது மகன் ஆசம் அவுரங்கசீப்புக்கு பிறகு பகதூர் ஷா என்ற பட்டப்பெயருடன் முடிசூட்டி கொண்டவர். பீஜப்பூர் மற்றும் கோல்கொண்டா சுல்தான்களுடன் இரகசிய உடன்படிக்கை செய்து கொண்டதாகவும் கஜானா பணத்தில் கை வைத்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டார். கைது செய்யப்பட்ட அவுரங்கசீப் முன் கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட அவருக்கு கிடைத்தது 8 ஆண்டுகள் சிறைவாசம். விடுதலையான பிறகும் தந்தை காலடியோசை கேட்டாலே உடல் நடுங்கும் அளவிற்கு பயந்து போய் வாழ்ந்தார் இந்த இரண்டாம் இளவரசர். 3ஆம் மகனான ஆசாம் தந்தையிடம் தண்டனையின்றி எதுவும் பெறாமல் தப்பித்தாலும் இவராவது சற்று தலையெடுப்பார், திறமை காட்டுவார் என்று அவுரங்கசீப்பின் நம்பிக்கை கடைசியில் பொய்த்தது. முன்கோபம், ஆத்திரம், அகம்பாவம் போன்ற சகல வேண்டத்தகாத குணநலன்கள் கொண்ட இளவரசர் ஆசாம் அவுரங்கசீப்பின் மறைவுக்கு பிறகு நடந்த வாரிசு போரில் கொல்லப்பட்டார். 4வது மகன்தான் துர்காதாசுடன் கூட்டு சேர்ந்து புகழ் பெற்ற அக்பர். ராஜபுத்திரர்கள் உதவியோடு தந்தைக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி பிறகு ஆப்கானிஸ்தானுக்கு தப்பியோடி நிராதரவாக உயிர் விட்டவர் இவர். சற்று வயதான காலத்தில் சக்கரவர்த்திக்கு கடைசியாக பிறந்த மகன் காம்பக்ஷ் என்னும் மகனும் உருப்பிடவில்லை. அந்தப்புரத்தில் செல்லம் கொடுத்து வளர்க்கப்பட்டு சீரழிந்து போனவர் இந்த இளவரசர். சிவாஜியின் வாரிசு ராஜாராமை வழிக்கு கொண்டுவர செஞ்சிக்கு அனுப்பப்பட்ட டெல்லி படைக்கு தலைமை தாங்கி சென்ற காம்பக்ஷ் அங்கே தன் வீரத்தை காட்டுவதற்கு பதில் தந்தையின் அனுமதி இல்லாமல் எதிரியுடன் இரகசிய சமாதான உடன்படிக்கை செய்து கொள்ள முயன்று அந்த குற்றத்திற்காக அவுரங்கசீப்பால் சில ஆண்டுகள் சிறைக்கு அனுப்பப்பட்டார். இவரும் பிற்பாடு வாரிசு போரில் கொல்லப்பட்டார். ஷாஜஹான் தன் மகன் தாராவுக்கு சோதனைகளை சந்திக்கும் நெஞ்சுறுதியை புகட்டாமல் அளவுக்கு அதிகமாக அரவணைப்பும் பாசமும் காட்டியதால் அந்த மகன் வீழ்ச்சி அடைந்தார் என்பது பொதுவான கருத்து. அவுரங்கசீப்பின் விஷயம் வேறு. மகன்களுக்கு எந்தவிதமான சுதந்திரமும் தராமல் அவர்களுடைய சுயமரியாதையை பற்றி துளியும் கவலைப்படாமல் அவமரியாதையாக அவர்களை நடத்தினார் சக்கரவர்த்தி. அவுரங்கசீப்பின் இந்த அணுகுமுறையும் தோல்விதான் அடைந்தது. அவுரங்கசீப்பின் மூத்த மகளான செபுநிசாவும் பாதுஷாவின் கோபத்திலிருந்து தப்பவில்லை. புகழ்பெற்ற கவிஞரான இந்த மகள் தந்தைக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி தம்பி அக்பருக்கு பாசத்துடன் எழுதிய கடிதம் அவுரங்கசீப் கையில் சிக்க மகளுக்கு 21 ஆண்டுகள் சிறை தண்டனை தந்தையால் வழங்கப்பட்டது.
இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, ஒருவேளை தன் தந்தை ஷாஜஹானுக்கு நேர்ந்த கதி தனக்கும் மகன்களால் ஏற்படுமோ என்று லேசான பீதியும் பாதுஷாவுக்கு கடைசி காலத்தில் வந்து சேர்ந்தது. மகன்கள் யாரேனும் சக்கரவர்த்தியை பார்க்க அவரது பிரத்யேக அறைக்குள் எட்டி பார்த்தாலே அவர்கள் பாதுஷாவால் விரட்டி அடிக்கப்பட்டனர். அதே சமயம் கவலைகளுக்கு மத்தியிலும் கடமைகள் தொடர்ந்தன. இதோ கிருஷ்ணா நதிக்கும் பீமா நதிக்கும் இடைப்பட்ட பிரதேசத்தை ஆண்டு வந்த கன்னட சிற்றரசர் பிடிய நாயக்கர் முகலாய பாதுஷாவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கும் செய்தி வருகிறது. கடும் மழையையும் பொருட்படுத்தாமல் அவுரங்கசீப் தலைமையில் ஒரு படை அந்த சிற்றரசரை தண்டிக்க கிளம்புகிறது. சக்கரவர்த்திக்கு வயது என்ன தெரியுமா? 86. நாடாள பிறந்தவர்களுக்கு ஓய்வு கிடையாது என்று பாதுஷா 300 சமயம் சொன்னது நம் காதில் ஒலிக்கிறது. பிடிய நாயக்கருக்கு மராட்டியர்கள் உதவி அனுப்பியதால் முகலாயர் முற்றுகை 3 மாதங்கள் நீடிக்கின்றன. ஒரு வழியாக ஏப்ரல் 1705 எதிரியின் கோட்டை வீழ்கிறது. அங்கிருந்து கிளம்பி அருகேயுள்ள தேவப்பூர் கோட்டையில் ஓய்வெடுத்து கொண்டிருந்த போது திடீரென்று காய்ச்சலால் பீடிக்கப்படுகிறார் பாதுஷா. அந்த நிலையிலும் தட்டு தடுமாறி தொழுகைக்கு செல்கிறார். தவிர மனுக்கள் படிப்பது, விருந்தாளிகளையும் தூதர்களையும் சந்திப்பது போன்ற கடமைகளையும் விடவில்லை சக்கரவர்த்தி. கூட இருந்தவர்கள் கவலையில் ஆழ்ந்தனர். அதோடு பயமும் அவர்களை தொற்றிக் கொண்டது. சுற்றிலும் பரம எதிரிகளான மராட்டியர்கள் வாழும் மலைப்பகுதி. திடீரென்று மன்னர் இங்கு போய் தலையை சாய்த்து விட்டால் நம் கதி என்கிற எண்ணம் அவர்களை நடுங்க வைத்தது. என்ன செய்ய? அந்த அளவுக்கு மன்னரின் ஆணைகளையும் ஆலோசனைகளையும் நம்பியே எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஜுரத்தால் பீடிக்கப்பட்ட பாதுஷாவை அகமது நகர் அழைத்து செல்ல பல்லக்குக்கு கொண்டு வந்தார்கள். கைத்தாங்களாக அழைத்து வரப்பட்ட பல்லக்கில் ஏறி அமர்ந்த சக்கரவர்த்தியின் உதடுகள் ஒரே ஒரு முறை மூச்சை விடுவதற்குள், கண் சிமிட்டுவதற்குள் வினாடியில் உலகமே மாறிப்போகிறது என்று முணுமுணுக்கின்றன. அகமது நகர் சென்று அடைந்தவுடன் உடலும் உள்ளமும் துவண்டு போன நிலையில் மகன்களுக்கு கடிதங்கள் டிக்டேட் செய்தார் அவுரங்கசீப். ஆளுக்கொரு படையுடன் அரியணைக்காக வாரிசுகள் தயாராகி கொண்டிருக்கும் செய்தி அவரை திகைக்க வைக்க, எனக்கு பிறகு அழிவுதான் என்று தொடர்ந்து புலம்பினார் சக்கரவர்த்தி. வேண்டுமானால் நாட்டை பிரித்து கொள்ளுங்கள், தலைகள் உருள வேண்டாம், இரத்த ஆறு ஓட வழிவகுக்காதீர்கள் என்று மகன்களுக்கு கெஞ்சல் கடிதங்கள் அனுப்பினார் பாதுஷா. மகன்களுக்கு நாட்டை பிரித்து கொடுக்கும் ஒரு திட்டத்தை காகிதத்தில் எழுதி தலையணைக்கு அடியில் வைத்து கொண்டிருந்தார் மன்னர் என்று கூறப்படுகிறது. ஆனால் தந்தையின் அறிவுரைகளை கேட்கும் மூடில் இல்லை மகன்கள். குறிப்பாக தன் மகன் ஆசாத்துக்கு பாதுஷா கடைசியாக எழுதிய கடிதம் சோகமயமானது. அதிலிருந்து சில பகுதிகள். அன்புள்ள ஆசாம், அமைதி நிலவுக. என் கடைசி காலம் நெருங்கிவிட்டது. தள்ளாமை வாட்டுகிறது. என் கைகளிலும் கால்களிலும் சக்தி அகன்றுவிட்டது. தன்னந்தனியாக இந்த உலகுக்கு வந்தேன். தனியாக திரும்ப செல்லப் போகிறேன். நான் யார் என்பதோ எதற்காக பிறந்தேன் என்பதோ எனக்கு புரியாத புதிர். இறைவன் நெருங்கி வருவது என் கண்முன்னே நிழலாடுகிறது. பாவங்களால் இருண்டு போன என் விழிகள் இறைவன் என்னும் ஒளி வீசும் அற்புதத்தை காண முடியாமல் தவிக்கின்றது. உலகுக்கு எதையும் நான் கொண்டு வரவில்லை. திரும்பும் போதோ என் பாவங்களை சுமந்து கொண்டு செல்லப் போகிறேன். எனக்கு என்ன தண்டனை கிடைக்கும்? புரியவில்லை. இறைவனின் எல்லையில்லா கருணை பற்றி எனக்கு தெரியும் தான். இருப்பினும் ஏதேதோ கவலைகளும் பயமும் என்னை தவிக்க செய்கின்றன. இதோ நான் தன்னந்தனியாக படகில் ஏறி என் நீண்ட பயணத்தை துவங்க கிளம்புகிறேன். மகன்களாகிய உங்கள் கடமைகளை மறக்காதீர்கள். கடவுளின் குழந்தைகளான மக்களை காப்பாற்றுங்கள். முஸ்லிம் வீரர்கள் பிரிந்து நின்று வெட்டி கொன்று கொள்ள வழிவகுக்காதீர்கள். என் பேரன் பகதூருக்கு இந்த தாத்தாவின் ஆசிகள். நான் இறப்பதற்குள் அவனை பார்க்க வேண்டும் என்ற ஆசையை தான் நிறைவேறவில்லை. பரவாயில்லை, எல்லாவற்றையும் இயக்குபவர் இறைவனே. மகனே, வருகிறேன் வருகிறேன் வருகிறேன். 1707 பிப்ரவரி 20 வெள்ளிக்கிழமை அன்று காலையில் தொழுகையை முடித்துவிட்டு தட்டு தடுமாறி மெல்ல திரும்பி வந்து படுக்கையில் சாய்ந்து கொண்ட ஆலம்கீர் அவுரங்கசீப் பாதுஷாவின் உதடுகள் தொடர்ந்து இறைவனின் பெருமையை முணுமுணுத்தவாறு இருந்தன. விரல்கள் ஜெபமாலையை உருட்டி கொண்டிருந்தன. திடீரென்று சக்கரவர்த்தியின் மூச்சு கடைசி முறையாக வெளிப்பட்டு முடிவாக நின்று போனது. அவுரங்கசீப் இறந்தபோது அவருக்கு வயது 91 சில மாதங்களும். சக்கரவர்த்தியின் உயிலின்படி என் கைகளால் தைக்கப்பட்ட குல்லாய்களை விற்ற
பணம் 4 ரூபாய் 2 அணாக்கள் தலையணைக்கடியில் இருக்கிறது. என் உடலை போர்த்துவதற்கு துணி வாங்க அதை பயன்படுத்துங்கள். புனித குர்ஆனிலிருந்து நான் எடுத்த நகல்களுக்காக எனக்கு கிடைத்த சம்பள பணம் 305 ரூபாய் என் பிரத்யேக கைப்பையில் இருக்கிறது. அதை நான் இறந்த நாளன்று ஏழைகளுக்கும் ஃபக்கீர்களுக்கும் விநியோகிக்கவும். இந்த நாடோடியின் கல்லறை மிகவும் எளிமையாகவும் வானத்தை பார்த்தவாறு இருக்க வேண்டும். எவ்விதமான அழகோ ஆடம்பரமோ செய்யக்கூடாது. ஊர்வலம், இசை எதுவும் இருக்கக்கூடாது. என் கல்லறை மண்ணால் மூடப்பட்டிருக்கட்டும். அங்கே பசுமையான செடிகள் வளரட்டும். மறைந்த பாதுஷாவின் விருப்பப்படியே எல்லாம் நிறைவேறியது. தௌலதாபாத் அருகே 6 மைல் தொலைவில் உள்ள குல்தாபாத்தில் உள்ள ஷேக் ஜைனுதீன் என்ற மகான்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் முற்றத்தில் ஒரு ஓரமாக எளிமையாக அடக்கம் செய்யப்பட்டார் இந்த கடைசி முகலாய நட்சத்திரம். அவுரங்கசீப் பிறந்த உடனேயே அவர் எதிர்பார்த்தபடி வாரிசுகளின் வாட்கள் இரத்த பசியோடு உரைகளிலிருந்து கிரீச்சிட்டு உயர்ந்தன. நன்றி. அடுத்த காணொளியில் சந்திப்போம்.